அனைத்து மாவட்டத்தினுடைய காவல்துறை தலைவர்களுக்கும் காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர், ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி அத்தனை பேருக்கும், அது மாதிரி ஒவ்வொரு மண்டலத்தினுடைய ஐஜிக்கள், அது மாதிரி ஒவ்வொரு சிட்டியினுடைய கமிஷனர்கள்னு எல்லாத்துக்குமே நான் ப்ராப்பராக 20 பக்கம் கொண்ட இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் சட்டவிரோத மனநோயாளிகள் பற்றிய கடிதத்தை கொடுத்துருக்கேன். எப்படி இவனுங்க கொடுமைப்படுத்துவானுங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்கேன். இயர் பேரில் கொடுமைப்படுத்திட்டு இருக்கானுங்க. டெய்லி எங்களுக்கெல்லாம் எங்களுடைய மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதரர்களுக்கு ஏறத்தாழ காலையிலேருந்து நானே ஒரு 100 கால் பேசியிருக்கேன். இயர் சொல்லி சாவடிச்சிட்டு இருக்கானுங்க. தயவு செஞ்சு மக்களை கட்ட முடியாதுன்னு சொல்லுங்கள். கட்ட முடியாது, பணம் வரும்போது தான் கட்டுவோம், இன்றைக்கி இல்லை நாளைக்கு கட்டுவோம், இப்போ இல்லை அடுத்த வாரம் கட்டுவோம், இல்லையா ப்ராப்பராக வக்கீல் நோட்டீஸ் தரோம், இல்லை லீகலாக நாங்கள் நோட்டீஸ் எழுதி தரோம்னு சொல்லுவோம். ரொம்ப கொடுமைப்படுறானுங்க. தயவு செஞ்சு தமிழ்நாடு காவல்துறை இது போன்ற வழக்குகள் வரும்போது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்னையே நிறைய பேர் கூப்பிட்டு கெட்ட வார்த்தையிலெல்லாம் திட்டுறானுங்க. கான்காலில் போகும்போதெல்லாம் இப்போ கூட ஒரு பஜாஜுடைய திருப்பூர் பஜாஜினுடைய சில சட்டவிரோத குண்டர்கள், அது மாதிரி இங்கே திருப்பூர் ஆர்பிஐனுடைய குண்டர்கள்லாம் மக்கள்கிட்ட போய் மிரட்டும் போது நம்ம கான்காலில் போய் பேசும்போது வாடா போடான்றான், அம்மா மனைவி பற்றி திட்டுறான். அப்போ தான் நான் நினச்சது அவனுடைய தரம் அவ்வளோதான், கீழ்த்தரமான நாய்ங்க. காசுக்காக உழைச்சி சம்பாதிக்க முடியாமல் எவ்வளோ கீழ்த்தரமாக பேசுகிறானுங்க. இப்படியாச்சும் சாப்பிட்டு பிழைக்கலான்னு இருக்கிறவன்ட்டு நம்ம என்ன பேசுகிறது? எங்களை கெட்ட வார்த்தையை திட்டுறதுனால நாங்கள் ஒருபோதும் அசந்து போக போகிறதில்ல, பயந்து போக போகிறதில்ல. ஏன்னா உங்களை மாதிரி கீழ்த்தரமான அயோக்கிய மனநோயாளி சட்டவிரோத குண்டர்களை களத்தில் ஒழிக்க வேண்டும் என்றதான் எங்களுடைய போராட்டம். எங்களுடைய நிர்வாகிகள் கையில் சிக்கிறாதீங்க. சட்டப்பூர்வமாக பிடிச்சி நிற்க வச்சு காவல் நிலையத்தில் வச்சு உங்கள் மேலே வழக்கு பதிவு செய்யாமல் விட மாட்டோம். மக்கள் பயப்படாதீங்க, கட்ட முடியாதுன்னே சொல்லுங்கள். கட்ட முடியாதுன்னு சொல்லுங்கள். நமக்கு உரிமை இருக்குது. நம்ம எப்போ வேணாலும் கடன் கட்டிக்கலாம். நமக்கு இருந்தால் நம்ம ப்ராப்பராக கட்ட போகிறோம். சிவில் அடி ஒழுகாமலுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் சும்மா கட்டுன்னு சொல்லி மிரட்டும் போது முடியாது. யார் முடியாது? என்னால் கடன் கட்ட முடியாது. ஏன் முடியாதுன்னா முடியாது தான். ஓப்பனாக பேசுங்க, தைரியமாக இருங்க, உயிர் வாழுங்க. சூசைட் அட்டன் பண்ணுறது இதெல்லாம் செய்யாதீங்க. இவனுங்கெல்லாம் ஒன்றுக்கு உதவாத நாய்ங்க. படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போய் உழைச்சி சாப்பிட வக்கு இல்லாமல் வசூல் பண்ணுறேன், கலெக்ஷனில் வரேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், நான் நாகரிகம் கருதி பேசுகிறேன். ஏன்னா நிறைய மக்கள் கூப்பிட்டு பேசும்போது இதை நாங்கள் நோம்பு மாதத்தில் உட்காந்துருக்கோம். வாயெல்லாம் வறண்டு போகுது. பேசி 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 நிறைய பேருக்கு பேசுகிறோம். ஆனால் இந்த உழைக்க மறுக்கும் இந்த சட்டவிரோத குண்டர்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக நடந்துக்கிறானுங்க. ஈரண்டு வந்தால் என்னடா எல்லாம் ஈரண்டு வந்தால் நீங்கள் மக்களை சாக இன்சூரன்ஸ்